வணக்கம். நான் வந்து தமிழ்நாடு பிளட் டோனர் டேட்டாபேஸ் அப்படிங்கிறத ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து ஒரு 3 வருஷமாக tnfines.com அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து நடத்திட்டு வரோம். இது மூலமாக வந்து பிளட் டொனேஷனுக்கு நாங்கள் டெய்லி வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். நீங்கள் எப்படி வந்து நீங்களாக போயிட்டு பிளட்டை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். blood.tnfines.comனு முதல் டைப் பண்ணுங்கள். blood.tnfinds.com இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வந்துடும். வந்தோடனே உங்களுக்கு சூஸ் பிளட் குரூப், அதாவது உங்களுக்கு என்ன தேவையான பிளட் குரூப்போ அதை சூஸ் பண்ணுங்கன்னு வரும். அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி டவுன் ஏரோ ஒன்று இருக்கும். அதை இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ், பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், இந்த மாதிரி எல்லா பிளட் குரூப்பும் வந்து இதில் இருக்கும். இதில் ஹெச் பாசிட்டிவ், ஹெச் நெகட்டிவ், ஓஹெச் பாசிட்டிவ், ஓஹெச் நெகட்டிவ் கூட நாங்கள் கொடுத்துருக்கோம். இது வந்து ரொம்ப ரேரான பிளட் குரூப்பு. இது வந்து இந்தியா இந்த மாதிரி நாடுகளில் இல்லை, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி நாடுகளில் தான் வந்து இந்த மாதிரி பிளட் குரூப் இருக்கிறவங்க இருக்காங்க. அதனால் இருந்தாலும் வந்து அந்த ரத்த பிரிவும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறக்காக வந்து நம்ம இந்த பிளட் குரூப்பையும் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து தமிழ்நாட்டில் என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு, தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்டும் வந்து நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த பிளட் குரூப் வந்து வேணும்னாலும் இதில் எடுத்துக்கலாம். அது எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணும் அப்படின்னு. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஓ பாசிட்டிவ் வேணும், இப்போ ஈரோட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளட் டோனர்ஸ் வந்து வரும் லிஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஓனாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி, அதாவது வாலண்டியர்ஸ் டோனர்ஸ் மட்டும்தான் வந்து இதில் இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேர், எந்த சிட்டி, அதாவது எந்த ஊரில் இருக்காங்க, அவங்க எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. இமெயில் ஐடி கொடுக்காதவங்களுக்கு நாட் மென்ஷன்டு வரும். இப்போ வந்து ஈரோடுலனா அதில் தாலுக்காஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ இந்த மாதிரி கோபிச்செட்டிப்பாளையம், பெருந்துறை, கருங்கல்பாளையம், இந்த மாதிரி பவானி, சென்னிமலை, இந்த மாதிரி தனித்தனியாக வந்து அவங்களுக்கு வந்து இங்கே சிட்டியில் வந்துடும். அவங்க டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அவங்களோட மெயில் ஐடி, ஒருவேளை அவங்க ஃபோன் நம்பருக்கு ரீச் ஆகலை அப்படின்னா அவங்க மெயில் ஐடிக்கு நம்ம ரீச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த சர்வீஸில் கொடுக்குறோம். அப்படியே பேக் போனோம் அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு வந்து இதில் பிளட் டோனராக ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து பிளட் டோனர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நீங்கள் ஒன்று கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு அதிலே வந்து ஃபார்ம் வந்துடும். உங்களுக்கு ரத்தத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எப்படி நம்ம டோனராக இருக்கிறதுக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை பிளட் டொனேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் வந்து பிளட்டை வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம், அந்த மாதிரி என்ன சாப்பிட்றோம், என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே, பிளட்டை வந்து எத்தனையாக பிரிக்கிறாங்க, அதுமாரி ரத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ரத்தம் வந்து கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் உங்கள் நேம், உங்கள் அப்பா பேர், அப்படி இல்லாட்டி ஹஸ்பண்ட் நேம் போடலாம் ஃபீமேல்ஸாக இருந்தால். அடுத்து அட்ரஸ், உங்களோட ஃபுல் அட்ரஸ் வந்து இதில் என்ட்ரி பண்ணிடலாம். சிட்டி, எந்த சிட்டியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு, அதாவது இப்போ வந்து ஒரு நீங்கள் இப்போ வந்து சென்னையாக இருந்தீங்கன்னா சென்னையில் எந்த ஏரியாவில் இருக்கீங்க, இப்போ வந்து வேறு எந்த கோயம்புத்தூர் இந்த மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கனாலும் நீங்கள் அதில் உள்ள என்ன ஊரில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடலாம். அப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக், பின்கோடு, டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுக்கு 18 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக. இது வந்து மற்றவங்களுக்கு விசிபிள் ஆகாது, இருந்தாலும் வந்து இந்த வெப்சைட்லேருந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணோம் இல்லையா, உங்களுக்கு வந்து 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ணணும். அதுக்காக வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து நாங்கள் இதில் என்ட்ரி பண்ண சொல்கிறோம். அது இல்லாமல் நீங்கள் என்ன இனம், அதாவது ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட ஏஜ் என்ன, பிளட் குரூப் என்ன, முக்கியமான விஷயம். அப்புறம் கான்டாக்ட் நம்பர், உங்களை கான்டாக்ட் பண்ணோன்னா வந்து எந்த நம்பர் வந்து ஈஸியாக கான்டாக்ட் பண்ண முடியுமோ அந்த நம்பர் கொடுங்க, உங்கள் கையில் இருக்க நம்பர் கொடுங்க. அப்போ தான் ஏதாச்சும் எமர்ஜென்சியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அடுத்து உங்கள் இமெயில் ஐடி, அதாவது ஒரு வேளை உங்களுக்கு ஃபோன் வந்து அட்டன் ஆகலை அப்படிங்கிறப்ப
ஒரு நாட் ரீச்சபிளில் இருக்குது, இல்லை சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படிங்கிறப்ப உங்கள் இமெயில் ஐடி மூலமாக வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுக்காக தான் வந்து இமெயில் ஐடி. நிறைய பேர் இமெயில் வந்து அதிகமாக செக் பண்ணுறதில்ல அப்படிங்கிறக்காக தான் இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம், அட்ரஸும் கொடுத்துருக்கோம். ஒருவேளை ரொம்ப ரேர் பிளட் குரூப்ஸு இல்லாட்டி ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னா அந்த அட்ரஸ்க்கு கூட வந்து தேடி வந்து கூப்பிட்டுக்கோங்க இல்லையா. அதனால தான். ஆனால் அட்ரஸ் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். ஒருவேளை எங்களுக்கு கால் பண்ணி கேட்டாங்க, ரொம்ப ரேராக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களோட அட்ரஸ்க்கு எங்களோட ஸ்டாஃப் இந்த மாதிரி வந்து நாங்கள் அனுப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் இது வந்து டிக்ளரேஷன். எனக்கு வந்து 18 வயசு ஆயிடுச்சு, நான் வந்து பிளட் டொனேஷன் பண்ணுற எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் வந்து அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ஃபில் பண்ணி முடித்தோன்னே சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து போய் ஆட் ஆயிரும். நீங்கள் வந்து இது எதுவுமே ஃபில் பண்ணாமல் வந்து சப்மிட் கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா வந்து எதுவுமே இல்லாமல் எம்டி ஃபார்மாக போய் சேவ் ஆகும். இந்த எம்டி ஃபார்மாக போய் சேவ் ஆகிறது வந்து உங்களுக்கு நாங்கள் ஒரு வேளை வந்து டேட்டா பேஸை பார்க்காம விட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே இருக்கும். உங்களுக்கு அது மட்டும் வந்து யாரும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் நேம் இல்லாமல் வந்து சேவ் ஆன மாதிரி தெரியும். அதனால் நீங்கள் இந்த ஃபார்மில் வந்து கரெக்டான டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுங்க. அது வந்து ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா ரேடியோ வந்து கொடுத்துருக்கோம், டிஎன் ஃபைன்ஸ் ரேடியோன்னு சொல்லிட்டு. இது வந்து பிளட் டொனேஷன் சர்வீஸ்க்காகவே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து ப்ராப்பராக வந்து இதில் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொண்டு போகல. இதில் கொஞ்சம் வந்து நாங்கள் ஃபண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் வந்து இதில் கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் பிளட் டொனேஷன் பற்றி. அதை வந்து சரியாக கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ரேடியோ வந்து ரன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ நேரம் எல்லாம் பொறுமையாக பார்த்தீங்க. ஒருவேளை உங்களுக்கும் ரத்த தேவைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காச்சும் வந்து பிளட்டு தேவைப்பட்டுச்சுன்னா உடனே வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்காக தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதை ஃப்ரீ சர்வீஸாக நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து எப்போ வேணால் வந்து உங்கள் பிளட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம். 24 hours ஃப்ரீ சர்வீஸாக தாங்க இருக்கும். நன்றி, வணக்கம்.